Hi friends, welcome to D3 channel. இன்னைக்கு வந்து நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணி பட்டர் முறுக்கு வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சிங்க. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி பட்டர் முறுக்கு பண்ணலாங்க. அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து கடலைப்பருப்பு வந்து 3/4 கப்பு எடுத்திருக்கேங்க. இதே கப்பில் தான் நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து என்னென்னா 2 ஸ்பூன் வந்து உடச்ச கடலை எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணுறோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா சலிச்சு எடுத்துக்கிறோங்க. ஏன்னா கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும், அதனால் நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு அகெயின் வந்து மறுபடியும் நம்ம போட்டு வந்து அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஃபைன் பவுடராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பை வந்து நல்லா சலிச்சு எடுத்தாச்சுங்க. அந்த இதுதான் பார்க்குறீங்க எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா உடச்சக்கல்லை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்தால் உடச்சக்கல்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதையும் வந்து என்ன செஞ்சிடலாம்னா சலிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து மேலே வந்து அந்த இதுவாக இருக்கும், திப்பிலியாக இருக்கும், அதை வந்து மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்னென்னா இந்த பவுலில் வந்து 2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, இல்லை கடையில் வாங்குறதுனாலும் வாங்கி 2 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ, ஆல்ரெடி நம்ம வந்து கடலைப்பருப்பு ஒரு பவுலில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் 3/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதே கப்பில் 2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்காக டால்டாவும் நெய்யும் யூஸ் பண்ணுறோங்க. இதில் டால்டா வந்து 50 கிராம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டால்டாவோட வந்து நான் வந்து நெய் எடுத்துருக்கேங்க. நெய் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நெய் எதுனாலும் நீங்கள் வீட்டில் எது அவைலபிள் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டால்டாவையும் நெய்யும் வந்து நம்ம உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ டால்டாவையும் நெய்யும் நம்ம உருக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை வந்து என்ன செய்யலாம்னா லைட் சூடாக இருக்கும் போது வந்து இதை வந்து ஊற்றி நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சிடலாங்க. லைட் சூடில் ஊற்றுங்க. இப்போ நம்ம உருக்கி வச்சுருந்ததை ஊற்றணும் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா இந்த மாவோடு நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மணிக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இந்த ஊற்றுனதை வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா பரப்பி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நல்லா கிளறிக்கிறோங்க. கிளறினோம்னா இதில் பதம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த கொலக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வந்து மாவு வந்து கிளறிக்கோங்க. இப்போ காரத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 மிளகு எடுத்து அது 1 2 வந்து இடித்து போட்டிருக்கேங்க. அதுதான் நம்ம பார்க்குறது. இதை வந்து அப்படியே எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. 1 2 நசுக்கிற மணிக்கு, இல்லை நீங்கள் வந்து உரலில் கூட வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்திருக்கேங்க. அந்த ஓமத்தை வந்து என்ன பண்ணுறேன்னா இது அதே மாதிரி வந்து கையில் வந்து நல்லா நசுக்கிக்கோங்க, இல்லை உரலில் வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுக்கோங்க. எள்ளு வந்து நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதை வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் கிளறி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதையும் போட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். அந்த கல் உப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்கலாங்க. உப்பு வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நிறையா தண்ணி ஊற்றி வந்து மாவு வந்து தண்ணியாயிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. மாவு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு வந்து என்னென்னா இந்த இப்படி அமுக்குனிங்கன்னா வந்து நல்லா இதுவாகும். ஸோ இந்த மாதிரி தாங்க இதோட பதம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வந்து பசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கட்டியாக இது பண்ணியிருந்தீங்கன்னா கூட வந்து நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து இருக்காது நீங்கள் சாப்பிடும் போது. ஸோ அதனால் இந்த பதம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி மாவு பசஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து என்ன செய்யலாம் முறுக்கு உரலில் போட்டு அதை வந்து புழிஞ்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. பார்த்து திருப்புங்க. பிறகு நம்ம வந்து எடுத்துடலாங்க. நம்ம என்ன தான் வந்து கடையில் வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அதோட திருப்தியே வந்து இப்போ வெந்துருச்சிங்க. இதை எடுத்துடலாம் நம்ம. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களாம் வீட்டில் இருக்கும்போது செய்யும்போது என்னென்னா பசங்கள்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்களுக்கும் வந்து என்னென்னா ஒரு பலகாரம் செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னொன்று அவங்களும் வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு சூப்பராக பட்டர் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.